இந்த மலையாள திரையுலகம் அங்கே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. இது நடுவில் வந்து மோகன்லால் அவர் ஏதாவது ஒரு விஷயம் செய்வார் அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா கமிட்டியே வந்து கலைச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் எங்கே சொன்னார், நாங்கள் எங்கேயும் ஓடி போயிடல, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதே சமயத்தில் இப்போ மம்முட்டியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயமா எல்லாரும் பேசுகிறாங்க. இல்லை, மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான நடிகர். நீங்கள் இங்கே சிவகுமார் மீது இது போன்ற கிசுகிசுக்கள்லாம் இல்லை. தமிழ் திரையுலகத்தில் இப்படி தேடப்பட்ட ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெய்சங்கர். ஸ்டுடியோக்கள் வந்தாருன்னா லைட் பாயிலேருந்து சக நடிகர் வரைக்கும் ஹாய் 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 தான். ஜெய்சங்கரை எம்ஜிஆர் துப்பாக்கியோடு ஒரு இடத்துலேருந்து துரத்திட்டு வர்றாரு ஒரு நடிகை வீட்டிலேருந்து. அந்த நடிகை வந்து பெயர் வேண்டாம், அவங்க இறந்துட்டாங்க. உண்மையாகவே ஜெயலலிதா ஜெய்சங்கரை விரும்பு, எம்ஜிஆர் ஜெயலலிதா விரும்புகிறார். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை பூராம திரைத்துறையில் அரசியலால் மறைக்கப்படுது. காவலர்கள், நீங்கள் கார் ஆக்சிடென்ட்டில் செத்தது காரணமே சினிமாக்காரன் தான். கேரளாவில் இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப மறைக்க முடியாது. பப்ளிக் தெரிஞ்சுன்னா மீடியா தெரிஞ்சு இஷ்யூ ஆயிரும். தமிழச்சிகளுக்கு கல்ச்சர் இருக்குது. நீங்கள் சரி சீண்டுனா செருப்பு தான் பேசும். சகிலா சொல்கிற மாதிரி, சகிலா பிறப்பு வந்து கேரளா, அந்த அம்மா சொல்லுது, இதெல்லாம் நான் இத்தனை வருஷமாக அப்படி தானே நான் இருந்தேன். குஷ்பு ட்வீட் போடுது, நான் இங்கே வந்ததுலேருந்து என்னால் நான் பட்ட வேதனையும் சோதனையும் நான் வெளியிலே சொல்ல முடியாது. எம்ஆர் ராதா இலங்கைக்கு போகிறார், கொழும்புக்கு போகிறார். கொழும்புக்கு போகும்போது நீங்கள் அப்படியே வந்து தொடுப்பு தான் அது கீதாம்மா. அதுக்கு முந்தைய அவருக்கு 7-8 பொண்டாட்டி, இது 9வது பொண்டாட்டி. ரஜினி ஆரம்பத்தில் சினிமா வாய்ப்பு கேட்டு திரிகிற பொழுது ஒரு கட்டத்தில் அவருடைய பொழுதுபோக்கே இதுதான், பாலியல் விளையாட்டுகள் தான். சார், இப்போ நம்ம ரஜினி அவர்கள் பற்றி தொடர்ந்து விமர்சனம் இங்கே வருதுன்றது அவருக்கும் எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? ஏன்னா இப்போது ரீசெண்டாக அவர் வந்து ஒரு பேட்டிக்கு வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி மலையாளத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு எப்படி சார் அவரால் வந்து சொல்ல முடியுது? எனக்கு தெரியாதுங்க, அதை பற்றி தெரியாது, சாரி. எல்லாம் தெரியுமா அவருக்கு? அவரோட கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்த்தாரா? அம்பானி வீட்டில் போய் டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் முட்டா பயிலுக்கு ரஜினி படத்தை பார்க்கத்தான் செய்கிறான். நீங்கள் ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு, ரஜினி போய் சொல்கிறாரு போராட்டம் பூரா ஜம்மு விரோதிக்கிறார். திருமணம் என்பதை விட லதா வந்து ரஜினி கரைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிச்சு. ரஜினி தாஜ் ஹோட்டலுக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு அவரே போதையில் ஓடிட்டு வருவார். நானும் பல பக்கம் சொல்கிறேன், இந்த சுபாஷ்கரவனை அவன் தேடப்படுகிற குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளின்னு என் மேலே வழக்கே போட மாட்டேங்கிறான். சுபாஷ்கரனுடைய பிறந்தநாள் லண்டன் நடக்கிற போது இங்கே இருக்கிற நடிகைகளுக்கு பூரா டிக்கெட் ஃப்ரீ, எல்லாமே பிஸ்னஸ் கிளாஸில். மம்முட்டி அவர்கள் பற்றி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இல்லை, மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் மம்முட்டி ஒரு ரியல் கலைஞர். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது வந்து ரொம்ப பத்திக்கிச்சே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் இந்த மலையாள திரையுலகம் அங்கே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. இது நடுவில் வந்து மோகன்லால் அவர் ஏதாவது ஒரு விஷயம் செய்வார் அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா கமிட்டியே வந்து கலைச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் எங்கே சொன்னார், நாங்கள் எங்கேயும் ஓடி போயிடல, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதே சமயத்தில் இப்போ மம்முட்டியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயமா எல்லாரும் பேசுகிறாங்க. அது என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த அம்மா கமிட்டி வந்து ஏதாவது ஒரு அறிக்கை விடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க எந்த அறிக்கையுமே விடலை. ஆனால் இது யாராக இருந்தாலும் இதுக்கான ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கணும், அதுக்கு நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இது பண்ணது தப்பான ஒரு செயல் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் நேர்த்தியாக. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான நடிகன். ஏன்னா அவருக்கு வந்து இயல்பான குணமே திரையுலகத்தை தாண்டி அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது. ஓகே, நீங்கள் இங்கே சிவகுமார் மீது இது போன்ற கிசுகிசுக்கள்லாம் இல்லை. சிவகுமாருடைய பெற்ற தாய் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்
கொங்கு நாட்டு சமூகத்தில் வீட்டில் பார்த்த பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதே போல் தான் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு விரும்புகிறாரு. சூர்யா வந்து ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் கார்த்திக்கு ஒரு குடும்ப பெண்ணாக சினிமா வாசமே இல்லாமல் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். அப்போது தமிழ் திரையுலகத்தில் இப்படி தேடப்பட்ட ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெய்சங்கர். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் பணம் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. பணத்தை பற்றி அவர் பெருசாக டிமாண்டே பண்ண மாட்டார். எம்ஜிஆருக்கும் ஜெய்சங்கருக்குமான சண்டையில் தான் ஜெய்சங்கர் ஃபீல்டு விட்டே போயிட்டார். அதுதான் காரணம். அவர் சினிமா உலகத்துக்குள்ளே ஸ்டுடியோக்கள் வந்தாருன்னா லைட் பாயிலேருந்து சக நடிகர் வரைக்கும் ஹாய் 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 தான் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அப்போ ரெண்டாவது எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு 77 நாகப்பட்டினத்தில் பெரிய புயல். அரசாங்கமே ஒன்றும் செய்யலை. இவர் ஒரு 5 லாரியில் உணவு பொட்டலம், பெட்ஷீட்டு, மருந்து, மாத்திரை எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அவருக்கு அரசியல் நோக்கமே இல்லை. எம்ஜிஆருக்கு அப்போ அரசியல் நோக்கம் இருந்தது. எடுத்துகிட்டு போய் அங்கெல்லாம் கொடுத்த உடனே எம்ஜிஆர் பயந்துட்டார். ஒருவேளை ஜெய்சங்கர் முதலமைச்சராக இருக்க திட்டம் போடுறாரோ. உடனே நாகப்பட்டினம் கலெக்டர் போய் நீ கொடுத்த சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, இதை சாப்பிட்டு எவனா செத்து போயிட்டான்னா நீ உள்ளே போயிடுவேன். அந்த பொருளாக லாரியில் இருக்கிற பொருளாக அப்படியே தெருவில் இறக்கி வச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டார் ஜெய்சங்கர். இப்படி சினிமா என்பது அரசியல், பாலியல் ரெண்டுமே. நீங்கள் ஜெய்சங்கரை எம்ஜிஆர் துப்பாக்கியோடு ஒரு இடத்துலேருந்து துரத்திட்டு வர்றார் ஒரு நடிகை வீட்டிலேருந்து. அந்த நடிகை வந்து பெயர் வேண்டாம், அவங்க இறந்துட்டாங்க. ஒரு பெரிய உச்சபட்ச பதவிக்கே போய் இறந்துட்டாங்க. அப்போது அதனால் விமர்சனம் பண்ண மாட்டேன். யார்? ஜெயலலிதா தான். இதுதான் எம்ஜிஆருக்கும் ஜெய்சங்கருக்குமான சண்டையை ஜெயலலிதாவுக்காகத்தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. உண்மையாகவே ஜெயலலிதா ஜெய்சங்கரை விரும்புது, எம்ஜிஆர் ஜெயலலிதா விரும்புகிறார். ஜெய்சங்கர் அவருக்கும் ஜெயலலிதா அவங்க மேலே ரொம்ப இது. ஆமாம், ஜெயலலிதா ஜெய்சங்கரை விரும்புகிறார். அப்புறம் ஜெய்சங்கர் ஜெயலலிதா விரும்பியிருப்பார்ல. ஆமாம் சார். ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? ஜெயலலிதாவை விரும்புகிறார். அதனால் அந்த திருமணம், ஏன்னா இவர் அதிகாரத்துக்கு வந்துட்டார். திமுக பின்னணி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை பூராமல் திரைத்துறையில் அரசியலால் மறைக்கப்படுகிறது. அரசியல் போர்த்தப்படுகிறது. அப்போது எந்த விஷயம் வெளியில் வர்றதே இல்லை. கேரளாவை பொறுத்தவரை நீங்கள் அந்த நடிகர்கள், அரசு, போலீஸ் அமைத்திருக்கிற சிறப்பு புலனாய்வு குழு எல்லாமே சக்தி வாய்ந்தது. யாரும் யாரையும் கட்டுப்படுத்தவே முடியாது. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் எனக்கு தெரிந்து பல காவல்துறை காவலர்கள் நீங்கள் கார் ஆக்சிடெண்ட்டில் செத்ததுக்கு காரணமே சினிமாக்காரன் தான். என்னென்னா இரவு விருந்து முடிஞ்சு 4 மணிக்கு போதை தெரியாமல் பிஎம்டபிள்யூ, ஆடி, லேண்ட் குரூசரை ஓட்டிகிட்டு உச்ச நடிகர் வருவாங்க. இந்த கார் வர்ற வேகத்தை பார்த்து 4 மணி 5 மணிக்கு டியூட்டியில் இருக்கிற சாதாரண காவலர்கள் காரை மதிப்பாங்க, அடித்து தூக்கிட்டு போயிடுவான். அப்படி பல வழக்கு இருக்குது. உடனே காரை எடுத்துகிட்டு போயிடுவான். உடனே யார் டாப்பு அரசியல் தலைவர்களும் அவங்களுக்கு ஃபோன் போகும், கமிஷன் ஆஃபீஸை கூப்பிட்டு அப்போ ஒன்றும் இல்லாமல் பண்ணிடு. இப்படி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்போது எல்லா பாலியல் தொந்தரவுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கும். ஆனால் கேரளாவில் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப மறைக்க முடியாது. பப்ளிக் தெரிஞ்சுன்னா மீடியா தெரிஞ்சு இஷ்யூ ஆயிரும். அங்கே மீடியாவும் பலமாக இருக்குது, பப்ளிக்கும் பலமாக இருக்கான். கேரளாவில் கம்யூனிசம், கல்வி ரெண்டும் பலமாக இருக்குது. தமிழ்நாட்டை போல் நீங்கள் பிரசாந்த் ஸ்டுடியோ போனீங்கன்னா 500 ரூபா கவர் வாங்குறதுக்கு ஒரு 100 பிஆர்ஓ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் காத்திருப்பான் 500 ரூபா கவருக்கு. இவங்க தான் சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறது. எங்கே இது எப்படி விளங்குமாது? 500 ரூபா கவருக்கு ஒரு 100 பிஆர்ஓ இருப்பான். ஒரு படத்தை ஒருத்தன் எடுத்துகிட்டு பொண்டாடி தாலி அடமானம் வச்சு அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அவன் படுற பாடு. சின்ன படம் தயாரிப்பு எவன் வந்தாலும் சரி 500 ரூபா வேணும், 50,000 ரூபா வேணும். சாப்பாட்டுக்கு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா. நீங்கள் கெஸ்ட்டுக்கு 1 லட்ச ரூபா.
ஆக 3 லட்ச ரூபா இல்லாமல் கடைசி அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தவே முடியாது. அதோட முடிஞ்சு போயிடுவான். பத்திரிக்கையாளருக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த தயாரிப்பாளர் முடிஞ்சு போயிடுவான். இதுதான் இங்கே சினிமா. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பல பாலியல் தூண்டலுக்கு காரணமே இந்த சினிமா ஆட்கள் தான். நீங்கள் இன்னொரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் திரைப்பட உலகத்தில் பச்சை தமிழச்சிகளே கிடையாது. இது வரைக்கும் ஒருத்தி கூட கிடையாது. ஏன், என்ன காரணம்? எல்லா நடிகை எடுத்துங்க. அம்பிகா, ராதா, ஆளு பாலு, நயன்தாரா, திரிஷா, லைலா, அகிலா, தமனா, சினேகா, அன்சிகா, பன்சிகா எல்லாம் தமிழச்சிகளே அல்லாதவர்கள். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கல்ச்சரே கிடையாது. ஆனால் தமிழச்சிகளுக்கு கல்ச்சர் இருக்குது. நீங்கள் சீண்டுனா செருப்பு தான் பேசும். ஸ்ரீரெட்டி சொன்ன மாதிரி எனக்கு செருப்பு நிறைய வச்சுருக்கேன். இதுதான். அப்போது தமிழ் பச்சை தமிழச்சிகள் சினிமாவில் சாதிக்க முடியாமல் போனது காரணம், நீங்கள் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். சகிலா சொல்கிற மாதிரி, சகிலா பிறப்பு வந்து கேரளா, அந்த அம்மா சொல்லுது, இதெல்லாம் நான் இத்தனை வருஷமாக அப்படி தானே நான் இருந்தேன். குஷ்பு ட்வீட் போடுது. என்ன ட்வீட் போடுது? நான் இங்கே வந்ததுலேருந்து என்னால் நான் பட்ட வேதனையும் சோதனையும் நான் வெளியிலே சொல்ல முடியாது. என் பிள்ளைகளுக்கு சொல்லி நீ உஷாராக இருக்குன்னு நான் சொல்லி வச்சுருக்கேங்க. ராதிகா சொல்லுது. ராதிகாவுடைய தாய் கீதா பியூர் சிங்கள பெண். ராதிகாவுடைய அம்மா, ராதிகாவுடைய அம்மாவும் தங்கச்சி நிரோஷாவும் வீட்டில் சிங்களத்தில் தான் பேசிக்குவாங்க. எதில்? சிங்களத்தில் தான் பேசிக்குவாங்க. ராதிகாவுடைய தாய், நீங்கள் ஒரு சினிமா நடிகருக்கு, நாடக நடிகருக்கு எம்ஆர் ராதா இலங்கைக்கு போகிறார், கொழும்புக்கு போகிறார். கொழும்புக்கு போகும்போது நீங்கள் அப்படியே வந்து தொடுப்பு தான் அது கீதாம்மா. அதுக்கு முந்தைய அவருக்கு 7-8 பொண்டாட்டி, இது 9வது பொண்டாட்டி. அப்போது இதெல்லாம் தான் சினிமா. இவர்கள் தான் நமக்கு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்குற நடிகர்கள், நடிகைகள். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இப்போ ரஜினி என்ன சொல்கிறாருன்னு, தமிழ் திரையுலகத்திலேருந்து இந்த பாதிக்கப்பட்ட பாலியல் பெண்களுக்காக, இப்போ கண்ணீர் சிந்துற பெண்களுக்காக ஒரு அறிக்கையும் வரல, ஒரு ஆதரவு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மோகன்லால் எப்படி படப்படன்னு எல்லாத்தையும் கலைச்சி போட்டார், அதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும். ரஜினி ஆரம்பத்தில் சினிமா வாய்ப்பு கேட்டு திரிகிற பொழுது நீங்கள் ஒரு கட்டத்தில் அவருடைய பொழுதுபோக்கே இதுதான், பாலியல் விளையாட்டுகள் தான். பல நீங்கள் ரஜினியை பற்றி எழுதுறதுக்கு நாடி நரம்பு இல்லாதவன் தான் பிஆர்ஓவாக இருக்கான். ரஜினிகிட்டையும் கமல்கிட்டையும் விஷால்கிட்டையும் விஜய்கிட்டையும் பல லட்சக்கணக்கான ரூபா பணம் வாங்கிறது. எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், கனடாவில் இவங்க கதை பூரா கனடாவில் 40 ஆண்டு காலமாக இந்த சினிமா முழுக்க அந்த கலை நட்சத்திர கலை விழா நடத்துறதுக்கான பொறுப்பாளர் எனக்கு நண்பர். அப்போது இவர்கள் அங்கே கனடாவில் அடிக்கிற லூட்டி பூராமல் அப்படியே லைவாக என்கிட்ட சொல்லுவார். நம்ம இந்த சினிமா கலிசரைக்குள்ள கதையை வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக இங்கு பார்க்கப்படுகிறார்கள். விஜயும் விஷால் ரெட்டியும் கமலஹாசன் ரஜினி தான் சினிமா உலகத்தில் ஜாம்பவான். மம்முட்டி அவர்கள் பற்றி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். இல்லை, மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி ஒரு ரியல் கலைஞர். ஒரு பிரபலமான பத்திரிக்கை குமுதம் பத்திரிக்கை யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜவஹர் பழனியப்பன் அமெரிக்காவில் இருக்கார், அவருடைய பத்திரிக்கை. அவர் மேனேஜரை கொடுத்து பார்த்துட்டு போக சொல்கிறார் வரதராஜன் ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்தை மொத்தத்தில் ஆட்டை போட்டார். இவர் தான் இந்த மக்களுக்கு புலனாய்வு பத்திரிக்கை நடத்துகிறார். அப்போது குமுத பத்திரிகையிலேருந்து பேட்டி எடுக்க போயிருக்காங்க. யார்கிட்ட? மம்முட்டிக்கிட்ட. அந்த நிருபர், சீனியர் நிருபர் போயிருக்காரு. உட்காந்தோடனே கேமராவில் ஸ்டார்ட் ஆக்ஷன் பேசணும். சார் உங்கள் உண்மையான பேர் என்ன சார்னு கேட்டிருக்காப்புல. அந்த ரிப்போர்ட்டர் அவர் கேட்டிருக்காரு. அவருடைய மம்முட்டியோட உண்மையான பேர் முகமது அலி. சரி. அப்போ அவர் என்ன கேட்டார், என் பேரே உனக்கு தெரியல, என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அப்போ என்னை பற்றி என்ன அப்டேட்ஸ் வச்சுருக்கேன்? ஒரு செய்தி எடுக்கணும்னா அவனை பற்றி முழு தரவுகள் வேணும். அவன் தான் பத்திரிக்கையாளர். சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும்,
ஜாக்கிரதை தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு நிருபருங்கிறவன் 500 கவர் வாங்குறவன் அல்ல. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பிஆர் பிரசாத் ஸ்டுடியோலே கிடப்பானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டில் கொஞ்சம் பேர் ரிப்போர்ட்டர்னு இருப்பான், கொஞ்சம் பேர் கமிஷன் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டர்னு இருப்பான். கமிஷன் ஆஃபீஸர் புரோக்கர் அவன் செக்ரட்டரியேட் புரோக்கர். நான் எல்லா புரோக்கராக இருந்து பார்த்தவன், எல்லாத்தையும் நேரம் இருந்து பார்த்தவன். இவனுக்கெல்லாம் பத்திரிக்கையாளர் இல்லை. ஒரு பத்திரிக்கையாளர்னா மலையாளத்தில் இருக்க கேரளாவில் அவன் பத்திரிக்கையாளர். இவர் பேட்டி கொடுக்காம அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்ன பண்ணாரு? என் பேரே உனக்கு ஒரிஜினல் பேரே என்ன தெரியலனா, ரஜினி பேர் என்னையா? சிவாஜி ராவ் கெய்க்வாட். ஒரு மகாராஷ்டிரா தலித். அவங்க தாய் மாமன் அம்பேத்கர் படையில் பெரிய தளபதி. காலா படம் எடுக்கும்போது ரஞ்சித்திட்ட அந்த பழைய ஃபோட்டோ ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ரஜினி பார்த்து அப்படியே அப்போ 10 நிமிஷம் கண்ணில் தண்ணி விடுறாராம். என்ன? அந்த மகார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை வரலாற்றை பதிவு செய்கிற, இன்னும் அது வருஷம் அங்கே கூடுவாங்க, பல லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. அப்போ அம்பேத்கருடைய தளபதியாக ரஜினிகாந்துடைய சொந்த தாய்மாமன் கலந்துருக்கார். இதை நினைவுபடுத்தின பிறகு கண்ணில் தண்ணி விட்டார். இவர் இங்கே வந்து முழுக்க தன்னுடைய அடையாளத்தையும் மறந்துட்டார். மம்முட்டி, என்னுடைய பெயரே உனக்கு தெரியல, முழுசாக தெரியல, நீ என்னத்தை என்னை பற்றி பேட்டி எடுப்ப? கேமராமெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டேருன்ட்டு பேட்டியை கொடுக்கல. என்னை பற்றி என்னுடைய பெயரே என்னன்னு உனக்கு தெரியாத நீ என்னை பற்றி என்ன பேட்டி எடுத்து என்னத்தை போட போகிற? இதுதான் மம்முட்டி. ரெண்டாவது, சிறுதா ஊருக்கு பக்கத்தில் ஜெயலலிதாவுடைய ஐரோப்பிய மாடல் பண்ணை வீடு இருக்குல்ல, அது பக்கத்தில் 100 ஏக்கராவை ஏமாற்றி அவர் விற்றுவிட்டானுவோம். பல கோடி ரூபா தமிழ்நாட்டை சேர்ந்த ரியல் எஸ்டேட்டு ஆட்கள் அவர் ஏமாற்றிட்டான். மம்முட்டி அவர்களே பல கோடி, 1 கோடி 2 கோடியில் தமிழ்நாட்டில் சம்பாதிச்ச பணத்தை பூரா மொத்தமாக ஆட்டை போட்டானுங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய நிலைமை அரசியல் அவருக்கு முழுசாக தெரியும். சார், இப்போது நம்ம ரஜினி அவர்கள் பற்றி தொடர்ந்து விமர்சனம் எங்கே வருதுன்றது அவருக்கும் எப்படி சார் தெரியாமல் இருக்கும்? ஏன்னா இப்போது ரீசெண்டாக அவர் வந்து ஒரு பேட்டிக்கு வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி மலையாளத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு எப்படி சார் அவரால் வந்து சொல்ல முடியுது? இங்கே இப்படி வந்து பற்றிக்கிட்டு எரியுது. அவர் வந்து எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது, ஆனால் கங்குவா படத்தில் வந்து சூர்யா தான் நடிக்கிறாரு, கார்த்திக் இல்லைன்றதை மட்டும் எவ்வளோ தெளிவாக எப்படி சார் சொல்கிறாரு? அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ விமர்சனமாக வந்து இங்கே பேசப்படும், தொடர்ந்து அவர் பேரில் ஏதாவது ஒரு விமர்சனம் வருதுன்றது அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் சார்? எல்லாம் தெரியுமா அவருக்கு? அவர் கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்த்தாரா? அம்பானி வீட்டில் போய் டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் முட்டா பையலுக்கு ரஜினி படத்தை பார்க்கத்தான் செய்கிறான். ரஜினி படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் 500 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. 500 கோடிக்கு நீங்கள் உலகத்திலேயே பணம் சம்பளம் வாங்குறவன் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுவான். ரஜினிக்கும் ரஜினி பொண்டாட்டிக்கும் சம்பளம் கொடுக்குறவன் இன்கம் டேக்ஸ் கட்டணும். ரஜினிக்கு லைக்கா நிறுவனத்தில் 200 கோடி ரூபா சம்பளம். 200 கோடி ரூபா கொடுக்கும்போது லைக்கா சுபாஸ்கரன் நீங்கள் உலகத்தில் தேடப்படுகிற குற்றவாளி, பிரான்ஸ் அரசாங்கம் தேடுது, அல்ஜீரியா தேடுது, அங்கெல்லாம் வழக்கு இருக்குது. நானும் பல பக்கம் சொல்கிறேன், இந்த சுபாஸ்கரனை அவன் தேடப்படுகிற குற்றவாளி, குற்றவாளின்னு என் மேலே வழக்கே போட மாட்டேங்கிறான். கவலையாக இருக்குமா? பெரிய வழக்கு போட மாட்டேங்கிறான். ஒரு முறை லீலா பேலஸில் உட்காந்து அவருடைய மேனேஜர் என்னை கூப்பிட்டு பேசினான். அப்போ நான் சொன்னேன், எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாயா, இலங்கை அகதி ஒரு 1 லட்சம் பேர் கிடக்கிறான், எங்கள் நாய் கொட்டடியில் படுத்து கிடக்கிறான் 40 வருஷமாக. பாவமாக இருக்குது. அவனுக்கு லீகல் உதவி இல்லை, மெடிக்கல் உதவி இல்லை. அவனுக்கு எதாவது பண்ணியானானுங்க. என்கிட்ட ஒரு 5-6 ஃபோன் பண்ணானுங்க லண்டன்லேருந்து. பண்ணானு அப்புறம் பண்ணலை. நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் பெரிய மலை, நம்ம சின்ன உளி, அதனால் விட்டான். அப்போது இந்த தேடப்படுகிற குற்றவாளி சுபாஸ்கரன் ராஜபக்சேவுடைய பினாமி, புலிகள் சமாதான காலத்தில் கொடுக்கப்பட்ட பணத்தை அடித்து தப்பிச்சு ஓடினவன் தான் இந்த சுபாஸ்கரன். இந்த நபர் தான் ரஜினிக்கு இன்கம் டேக்ஸ் கட்டி இன்றைக்கி சினிமாவுக்கு பணம் கொடுக்கறது. கமல் எனக்கு ஒரு 50 கோடி வேணும், 100 கோடி வேணும்னா கமலுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது. சுபாஸ்கரனுடைய பிறந்தநாள் லண்டன் நடக்கிற போது இங்கே இருக்கிற நடிகைகளுக்கு பூரா டிக்கெட் ஃப்ரீ, எல்லாமே பிஸ்னஸ் கிளாஸில். எல்லா நடிகைகளும் சங்கமாகிற இடம் இங்கே லண்டனில், அத்தனை நடிகைகளுமே. அப்போ இந்த நடிகைகள் பூரா அவன் பிறந்தநாளுக்கு எதுக்கு போகிறாங்க? கூத்து, குடி, கூத்து, கும்மாளம் தான். இப்படி தமிழ் திரைப்பட உலகத்தை விமர்சனம் செய்வதற்கு சரியான ஆளே இல்லை. எல்லாம் ஜால்ரா பார்ட்டியாக இருக்கான். அதனால்
எந்த விஷயம் வெளியே வர மாட்டேங்குது. எந்த விஷயமே வெளியே வர மாட்டேங்குது. அப்போது தமிழ் திரையுலகத்தில் இவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, சினிமா நடிக்கிறவர் நிறுத்திக்கணும். கேரளாவை போல் கேரளாவில் சினிமா நடிகை அரசியல்லாம் தீர்மானிக்க முடியாது. அங்கே எல்லாமே கம்யூனிஸ்ட் தெரிஞ்சவனாக இருக்கான். அதனால் இவர்கள் அரசியலுக்குள்ளே வரவே முடியாது. இப்போ என்னடானா, இப்போ விஜய் அடுத்த முதலமைச்சருக்கு நாற்காலிக்கு அவர் வந்துட்டார். முதலமைச்சர் நாற்காலி என்பது எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு இடையில் காமராஜருக்கும் கக்கனுக்கும் எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு நடுவில் கிடச்சிது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், இப்படி பல பேர் பல போராட்டங்களுக்கு நடுவில் கிடைச்ச அந்த முதலமைச்சர் நாற்காலியை இவர்கள் எங்கேருந்து முடிக்கிறான்? சினிமா தேட்டர்லேருந்து முடிக்கிறான். அப்போ இந்த மக்களை அரசியலே தெரியாமல் மூடர்களாக வைத்திருப்பது தான் அந்த கோடம்பாக்கம் ஆட்களுடைய பழக்கம்.